ரோஹித் சர்மா, அதுக்கப்புறமா சூரியகுமார், இப்படி 2 ரொம்ப பெரிய கிரிக்கெட் ஜாம்பவான்கள அணியில இருந்தே நீக்குன ஹர்திக் பாண்டியா, சுமார் கிட்டத்தட்ட 250 ரன்னாக இருக்கட்டும், அசால்ட்டா நாங்க சேசிங் பண்ணுவோம்டா, நாங்க இப்படி தான்டா அடிப்போம், உங்களால என்ன பண்ண முடியும் உங்க ஹோம் கிரவுண்ட்ல அப்படின்னு சொல்லி சொல்லி ஒவ்வொரு பந்தையுமே தாறுமாறாக சிக்ஸருக்கும் பவுண்டரிகளுக்கும் அடிச்சு விளாசி தள்ளுன பஞ்சாப் கிங்ஸ் அணி, முக்கியமா ஷ்ரேயஸ் ஐயர், அதேபோல பிரப் சிம்ரன். ஸோ இதன் காரணமாக மும்பை இந்தியன்ஸ் அணி அப்படின்னாலே எல்லாருமே ஒரு காலத்தில் பயப்படுவாங்க. 5 வாட்டி சாம்பியன் அப்படின்னு மார்த்தட்டி சொல்லிக்கிட்டு இருந்த மும்பை இந்தியன்ஸ் அணியாடா இது அப்படின்னு எல்லாருமே மும்பை இந்தியன்ஸ் அணியை பார்த்து பரிதாபம் அடைகிற மாதிரியான ஒரு தோல்வியை இன்றைக்கி பஞ்சாப் கிங்ஸ் அணி மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமா பாயிண்ட்ஸ் டேபிள், அந்த பாயிண்ட்ஸ் டேபிளை எடுத்து பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பெரிய அளவில் ஷாக், அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்திருக்கு. ஸோ அப்படி எல்லாருமே பாயிண்ட்ஸ் டேபிளை பார்த்து அதிர்ச்சி அடைகிற மாதிரியான ஒரு மேட்சாக இந்த மேட்ச் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஹர்திக் பாண்டியா, ரோஹித் சர்மா, சூரியகுமார் 2 பேரையுமே களத்தில் இருந்து அவர் நீக்கியிருக்காரு. ஸோ எதுக்காக ஹர்திக் பாண்டியா அவர் அந்த மாதிரி செஞ்சார்? 250 இருந்தாலும் வச்சுக்கோங்க, நாங்கள் அடித்து காட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி பஞ்சாப் அணி எப்படி அவங்களால பொழந்து கட்ட முடிஞ்சுது, மும்பை அவங்களுடைய ஹோம் கிரவுண்ட்லேயே எப்படி பொழந்து கட்டினாங்க அப்படிங்கிற முழு விவரம், இந்த ஆட்டத்திற்கான ஹைலைட்ஸையும் ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாமலேயே பாருங்கள். அதாவது இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா வாங்கடே மைதானத்தில் ஷ்ரேயஸ் ஐயர் அவர் தான் டாஸ் ஜெயிக்கிறாரு, ஹர்திக் பாண்டியா டாஸ் தோக்குறாரு. டாஸ் ஜெயிச்ச ஷ்ரேயஸ் ஐயர் அடுத்த நொடியை பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு போலிங் போடுறோம் அப்படிங்கிற முடிவை எடுக்கிறாரு ஷ்ரேயஸ் ஐயர். ஸோ இதனால் ஓப்பனராக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரோஹித் சர்மா அவர் இன்ஜூரில் இருந்திருக்காரு, கம்ப்ளீட்டாக இன்றைக்கி மேட்சே விளையாடலை ரோஹித் சர்மா. அதனால் அவருடைய ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக முதல் மேட்ச் இந்த ஆண்டு ஐபிஎல்லில் டி காக் மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக விளையாடுறாரு. ஸோ அவர் கூட ஓப்பனராக ரெக்கல் 2 பேருமே வராங்க. ஸோ ரெக்கல் பார்த்தீங்கன்னா 2 ரன்னுக்கே அவுட் ஆகி போயிட்டார். அதுக்கப்புறமா உள்ளே வந்த நம்ம இந்தியாவுக்கு வேர்ல்டு கப் வாங்கி கொடுத்திருந்த நம்ம சூரியகுமார் யாதவ், அவர் ஃபஸ்ட்டு பால்லையே கேட்சை கொடுத்து அவுட் ஆகி ரொம்ப பெரிய ஷாக்கை எல்லாருக்குமே கொடுத்தாரு. யாராலையுமே சத்தியமாக நம்ப முடியல. இப்போ தான் ஒரு விக்கெட் விழுந்திருக்கு, சூரியகுமார் வராரு, அவர் நல்லா விளையாடுவார், அவர்கிட்டருந்து எதிர்பார்த்தாங்க மும்பை ரசிகர்கள் எல்லாருமே. ஆனால் ஃபர்ஸ்ட் பாலே கேட்சை கொடுத்து அவுட் ஆகி போனார் சூரியகுமார். ஸோ இதை பார்க்குறப்ப ஒட்டுமொத்த மும்பை வாங்கடே மைதானம் அப்படியே ஸ்தம்பிச்சு போயிடுச்சு. ஆனாலுமே அப்போ நம்பிக்கை அளிக்கும் விதமாக உள்ளே வந்த நமன், அதே போல் டி காக் 2 பேருமே பார்ட்னர்ஷிப் அற்புதமாக போடுறாங்க. ஓவருக்கு 10 ரன் அப்படிங்கிற விதம் எடுக்கிறாங்க. ஸோ துவக்கத்தில் விழுந்த இந்த 2 விக்கெட்டின் இழப்பு பெருசாக மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு பாதிக்காத அளவுக்கு மிடில் ஓவர்களில் இவங்க 2 பேருமே செம்மையாக சூப்பராக விளையாடுறாங்க. டி காக் அவரெல்லாம் ஃபாஸ்ட்டாகவே ஹாஃப் செஞ்சுரி அடிக்கிறாரு. அடித்தது மட்டும் இல்லாமல் அப்படியே ரன்ஸ் ஸ்கோரை உயர்த்தி சுமார் செஞ்சுரிக்கு நோக்கி போகிறாரு. 200 ரன்னை கடக்கிற மாதிரி மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு நல்ல ஸ்டார்ட், 2 விக்கெட் போனாலுமே நல்ல ஸ்டார்ட் நமன், டி காக் 2 பேருமே கொடுக்குறாங்க. அதே போல் நமன் நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டு அவரும் ஹாஃப் செஞ்சுரி அடிக்கிறாரு. டி காக் அப்படியே பார்த்தீங்கன்னா கிட்ட போய் அவர் செஞ்சுரியும் அடிக்கிறாரு. மும்பை இந்தியன்ஸ் அணி அவங்களும் 200 ஸ்கோரை நெருங்கி போகிறாங்க. ஸோ 50 அடித்த நமன் அவர் அவுட் ஆகிறாரு. அதுக்கப்புறமா டி காக் அவரும் 112 ரனில் அவுட் ஆகிறாரு. ஸோ இதனால் கிடுன்னு வேகமாக உயர்ந்த மும்பை இந்தியன்ஸ் அணியின் ஸ்கோர் 200 தொற்றுவாங்க அப்படின்னு பார்த்தா இவங்க 2 பேர் அவுட் ஆனதுக்கப்புறமா ரன்ஸ் ஸ்கோரை எடுக்க தடுமாறுறாங்க. முக்கியமாக கேப்டன் ஹர்திக் பாண்டியா வராரு, பெரிய சிக்ஸர்கள் அடிக்கிற ஷெஃபர் அவரும் 1 ரன்னுக்கு அவுட் ஆக, அதுக்கப்புறமா இன்றைக்கி லேட்டாக லோ ஆர்டரில் தான் களத்தில் இறக்குறாங்க திலக் வர்மா. அவருமே கூட 2 பவுண்டரி அடித்தார், ஆனால் தேவையில்லாமல் ரன் அவுட் ஆகிடுறாரு. ஸோ யார் போனால் என்ன, நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஹர்திக் பாண்டியா ஒரு சிக்ஸர் அடித்து அடுத்து 2வது சிக்ஸருக்கு ட்ரை பண்ணுறப்ப ஷ்ரேயஸ் ஐயர் பயங்கரமான ஒரு டஃப்பான கேட்சை ஹர்திக் பாண்டியாவுக்கு எதிராக கேட்சை பிடிச்சி ஹர்திக் பாண்டியா அவரையும் அவுட் பண்ணுறாரு. ஷ்ரேயஸ் ஐயர் செம்மையான கேட்ச் ஒன்று பிடிச்சி இப்படி கஷ்டப்பட்டு மும்பை இந்தியன்ஸ் அணி அவங்க என்னதான் பேட்டிங் பண்ணாலும் கடைசியாக அவங்களால அந்த 200 அப்படிங்கிற அந்த நம்பரை தொட முடியல. இதனால் 195 ரன்கள் மட்டுமே மும்பை இந்தியன்ஸ் அணி அவங்க 20 ஓவருக்கு எடுக்கிறாங்க. ஸோ இது ஒரு சின்ன கிரவுண்டு, நல்ல பேட்டிங் பிச். இந்த பிச்சில் 200 எடுத்தாலே டவுட் தான் பஞ்சாப் இப்போ அவங்க இருக்கிற ஃபார்மில். ஸோ எப்படி இந்த ரன்னை டிஃபெண்ட் பண்ண போகிறாங்க மும்பை இந்தியன்ஸ் அணி அப்படின்னு பார்த்தா துவக்கத்திலேயே பிரப் சிம்ரன், அதுக்கப்புறமா ஆர்யா 2 பேருமே ஓப்பனராக வராங்க. இதில் ஆர்யா எப்படி அடிப்பார் துவக்கத்தில் இருந்தே அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஆர்யா விக்கெட்டை எப்படியோ 15 ரன்னுக்கே தூக்கிறாரு. மும்பை அணி பக்கம் இன்றைக்கி மிச்சல் சாண்டனர் விளையாடலை, அவருக்கு பதிலாக ஸ்பின்னர் கசான்ஃபர் அவர் ஆர்யா விக்கெட்டை தூக்குறாரு. ஸோ அவருடைய விக்கெட்டையும் தூக்கல, பின்னாடியே வந்த கானோலி அவருடைய விக்கெட்டையுமே கசார் பார்த்திங்கன்னா அவர் தூக்குறாரு. ஸோ 2 பேரையுமே பேக் டு பேக் தூக்குறாரு. அதே போல் ஹர்திக் பாண்டியா அவர் போட்ட ஒரு பால் பார்த்திங்கன்னா பும்ரா அவர் கேட்சும் ட்ராப் பண்ணுறாரு.
அதுவும் யாருடைய கேட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரப்சிம்ரன் அவருடைய கேட்சை பும்ரா துவக்கத்திலே ட்ராப் பண்ணுறாரு. ஸோ இந்த கேட்ச் தவற விட்டதுக்கு ரொம்ப பெரிய ஒரு விலையை இந்த மேட்ச்சில் மும்பை இந்தியன்ஸ் அணி அவங்க கொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அதுக்கப்புறமா பார்ட்னர்ஷிப் ஜோடி போட்ட பிரப்சிம்ரன், ஸ்ரேயஸ் ஐயர் இவங்க 2 பேருமே மும்பை இந்தியன்ஸ் அணியின் போலர்கள் எல்லாரையுமே ரொம்ப அசால்ட்டாக, அதாவது நீங்கள்லாம் ஒரு போலராடா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அசால்ட்டாக பலார்னு மும்பை அணி பக்கம் போட்ட எல்லா போலர்களையுமே ஈவு இறக்கம் இல்லாமல் 2 பேருமே அடித்து வெளுத்து துவச்சி எடுத்திருக்காங்க. முக்கியமாக தீபக் சஹர் அவரெல்லாம் பந்து போட்டார், நீலாம் ஒரு போலரா அப்படின்னு ரொம்ப அசால்ட்டாக ஸ்ரேயஸ் ஐயர், பிரப்சிம்ரன் 2 பேருமே ஒரு பக்கம் நீ அடி, இன்னொரு பக்கம் நான் அடிக்கிறேன் அப்படின்னு ரொம்ப அசால்ட்டாக 6 4 அப்படின்னு அடித்து ரன்னை ரொம்ப வேகமாக ஓவருக்கு 12-15 அப்படிங்கிற மாதிரி ரன் ஈஸியாக வருது. பஞ்சாப் இந்த மேட்ச்சில் அவங்க கஷ்டப்பட்டு ரன் சேசிங் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரியே இல்லை. எந்த பக்கம் அடித்தாலும் 4 போகுது, எந்த பக்கம் அடித்தாலும் ரன்ஸ் வருது அப்படிங்கிற மாதிரி தான் ரன்னை குவிக்கிறாங்க. இதில் ஒரு கொடுமையான வருத்தமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பும்ரா அவரை கூட விட்டு வைக்கல. பும்ரா எப்படியெல்லாம் அவர் டெக்னிக்காக பந்து போடுவார், எப்படியெல்லாம் ஸ்லோ பவுலிங் போடுவார், யார்கர் போடுவார். பும்ராவை மிஞ்சிற ஒரு பவுலர் நம்ம இந்தியன் டீமில் இந்தியாவிலே கிடையாது. ஆனால் பும்ராவுக்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிலைமை மோசம், திண்டாட்டம் தான். அவர் பவுலிங்கையுமே விட்டு வைக்காத ஸ்ரேயஸ் ஐயர், பிரப்சிம்ரன் 2 பேருமே சர்ன்னு ரொம்ப வேகமாக பஞ்சாப் அணிக்காக ஸ்கோரை உயர்த்துறாங்க. இதனால் வெற்றியின் பாதைக்கு வேகமாக போகிறாங்க பஞ்சாப் அணி. இப்படி இருக்க 35 பந்து மட்டுமே ஃபேஸ் பண்ண ஸ்ரேயஸ் ஐயர் 66 பந்து 66 ரன் எடுத்து போனால் போது அப்படிங்கிற மாதிரி அவுட் ஆகிட்டு தான் பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர் அவருமே போனார். ஸோ அவர் போனாலுமே அதுக்கப்புறமா வந்த ஸ்டோய்னிஸ், பிரப்சிம்ரன் அவரும் பார்த்தீங்கன்னா மேட்சை குட்டா கொஞ்சம் விட்டுருந்தா செஞ்சுரி அடிச்சிருப்பார் போல இருக்குது. ரன்னு தான் இல்லை. பிரப்சிம்ரன் அவர் பங்குக்கு அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு 80+ ரன்னு ஸ்கோர் பண்ணி இந்த மேட்ச்சில் கடைசியாக ரொம்ப ஈஸியாக அசால்ட்டாக பஞ்சாப் அணியை ஜெயிக்க வைக்கிறாங்க. 196 ரன் தான் டார்கெட் பஞ்சாப் அணிக்கு. ஆனால் விட்டிருந்தா 250 ரன் இருந்திருந்தால் கூட நிச்சயமாக இதே ஓவர் 20 ஓவருக்கே பஞ்சாப் அணி மும்பை அணியை கதற விட்டு தோல்வி அடைய வச்சுருப்பாங்க. ஹர்திக் பாண்டியா அவரெல்லாம் என்ன ஃபீல்டிங் பண்ணுறாரு, என்ன போலிங் போட்டார் அப்படின்னே புரியல. ஏன்னா ரோஹித் சர்மா அவர் மேட்ச்சில் இல்லை. ஆனால் சூரியகுமார் யாதவ் அவரையாவது ஆன் ஃபீல்டில் கூட வச்சுக்கிட்டு ஒரு திட்டம் போடுறது அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஆனால் சூரியகுமார் யாதவ் அவரையுமே இம்பேக்ட் பிளேயராக வெளியே அனுப்பிட்டு நான் மட்டுமே கம்ப்ளீட்டாக மேட்சை பார்த்துக்கிறேன், நான் மட்டுமே ஜெயிக்க வைக்கிறேன் பாரு அப்படின்னு எல்லா திட்டத்தையும் தப்பாக போட்டு இந்த மேட்ச்சில் ரொம்ப மோசமாக, இது வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ் அணி எவ்வளவோ தோல்விகளை பார்த்துருப்போம். ஆனால் ரொம்ப மோசமாக இன்றைக்கி 5 வாட்டி சாம்பியன் அப்படிங்கிற மாதிரியே இல்லை. ஒரு கேவலமான மோசமான தோல்வியை மும்பை இந்தியன்ஸ் அணி அடைஞ்சிருக்காங்க. பத்தாக்குறைக்கு பனிப்பொழிவு வேறு இன்றைக்கி மைதானத்தில் அதிகமாகவே இருந்திருக்கு. பனி பொழிந்ததால் கேட்சுகள், மிஸ்ஃபீல்டிங் இப்படி நிறைய விஷயம் மும்பை இந்தியன்ஸ் அணி செய்ததால் இந்த மேட்ச்சில் வரலாறு காணாத மோசமான தோல்வி. கிட்டத்தட்ட ஒரு 4 ஓவர் மிச்சம் இருக்கிறப்பவே மேட்சையும் முடிச்சிட்டாங்க. இதனால் இந்த மேட்ச்சில் தோல்வி அடைஞ்சதால் மும்பை இந்தியன்ஸ் அணி அவங்களும் பார்த்திங்கன்னா 9வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ஏற்கனவே கேகேஆர் அவங்களும் 3 வாட்டி சாம்பியன், அவங்களும் அதில் பாதாளத்தில் தான் இருக்காங்க. அதுக்கப்புறமா 5 வாட்டி சாம்பியனான மும்பை இந்தியன்ஸ் அணி அவங்களும் அதில் பாதாளத்தில் தான் இருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கேவும் 5 வாட்டி சாம்பியன், ஆனாலுமே 2 மேட்ச் ஜெயிச்சு நம்ம சிஎஸ்கேவும் 8வது இடத்துல இருக்காங்க. ஸோ ஓவராலாக இத்தனை வருட ஐபிஎல் வரலாற்றில் பார்க்காத ஒரு பாயிண்ட்ஸ் டேபிள் அப்படிங்கிற மாதிரி சாம்பியன்கள் எல்லாருமே கீழே ரொம்ப மோசமான அதில் பாதாளத்தில் இருக்காங்க. புதுசாக சாம்பியன் ஆன டீம், சாம்பியன் ஆகாத டீம் எல்லாருமே மேலே இருக்காங்க. இதை பார்க்குறப்ப பாயிண்ட்ஸ் டேபிளே ஒரு அதிர்ச்சி தரும் பாயிண்ட்ஸ் டேபிளாக தான் இருக்குது. ஸோ மும்பை இந்தியன்ஸ் அணி இன்றைக்கி அவங்க மோசமாக தோல்வி அடைஞ்சதுக்கு யார் காரணம் அப்படின்னு நினைக்கிறீங்க? உங்கள் கருத்தை நிச்சயமாக கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க.